பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நடிகர் அஜித்குமார் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. திரைப்படங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் ரேஸ் கார் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவராக இருக்கும் நடிகர் அஜித்குமார் துபாயில் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. துபாயில் நடிகர் அஜித்குமார் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ரேஸ் கார் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்ட நடிகர் அஜித்குமார் சென்ற ரேஸ் காரானது துபாயில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரேஸ் கார் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் அதற்கான ஈடுபாடுகளிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த காரானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, இந்த விபத்து எப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது? வணக்கம் லாவண்யா. நடிகர் அஜித்குமார் ஒரு கார் ரேஸ் ஓட்டுநர். அவர் தனது அஜித்குமார் ரேசிங் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவர் அதாவது இந்த ஆண்டு நடைபெற உள்ள ஒரு சர்வதேச அளவிலான ஃபார்முலா கார் பந்தயத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக அண்மையில் துபாயில் அவர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் துபாயில் நடந்த ஒரு பயிற்சி போட்டியின் போது நடிகர் அஜித் தனது காரை இயக்கி சென்ற போது அந்த கார் தடுப்பு கட்டைகளின் மீது மோதி பலமுறை சுழன்று அந்த காரானது நின்றிருந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக எந்த காயமும் அவருக்கு ஏற்படவில்லை. நடிகர் அஜித் ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் நலமுடன் இருப்பதாக அஜித் தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அஜித்குமார் ரேசிங் என்பது அது அஜித்தின் சொந்த ரேசிங் நிறுவனமாகும். இந்த காரை அவர் பார்த்து தேர்வு செய்தது முதல் அந்த காரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோ உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தது. அண்மையில் வெளியான ஒரு ருசிகரமான தகவலாக இருந்தது. இந்த நிலையில் அவர் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய அந்த நேரடி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த நேரடி காட்சிகளை நாம் அஜித் தரப்பிலும் உறுதி செய்தோம். அவர்களும் இந்த விபத்து நடைபெற்றது உண்மை, ஆனால் அவர் சிறு காயம் கூட இல்லாமல் உயிர் தப்பி இருக்கிறார், எந்த பிரச்சனையும் தற்போது இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா. ராஜா, இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது? இந்த பயிற்சி என்பது எத்தனை நாளாக அஜித்குமார் ஈடுபட்டு வருகிறார்? நிச்சயமாக லாவண்யா, அஜித்குமார் பயிற்சியில் ஈடுபடுவது என்பது தொடர்ந்து பல நாட்களாகவே ஈடுபட்டு வருகிறார். இந்த விபத்தின் எப்போது நடந்தது என்ற உடனடி தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் விபத்தின் நேரடி காட்சிகள் மட்டும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த பயிற்சியானது துபாயில் உள்ள ஒரு ரேஸ் மைதானத்தில் எடுக்கப்பட்ட காட்சி தான். இந்த பயிற்சிக்கு முன்னதாக நடிகர் அஜித்குமார் அந்த ட்ராக் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதை அண்மையில் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் இந்த பயிற்சியை அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அஜித்குமார் ரேசிங் என்ற ஒரு நிறுவனம் என்பது அவர் மட்டும் இருக்கும் நிறுவனம் அல்ல. 3 பிரபலமான கார் ஓட்டுநர்கள் அஜித்குமார் ரேசிங் நிறுவனத்தில் இருக்கின்றனர். இந்த நிலையில் அஜித்குமார் விபத்தில் சிக்கியிருக்கும் இந்த காட்சியானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனினும் அவர் சிறு காயங்கள் கூட இல்லாமல் அவரே எழுந்து நடந்து செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தீவிர பயிற்சியிலும் அவர் தொடர்ந்து ஈடுபடுவார் என்றும் அவர் தரப்பில் வெளியாகி இருக்கும் தகவலாக இருக்கிறது. லாவண்யா. துபாயில் பயிற்சியில் ஈடுபட்ட போது அஜித்குமார் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருந்தாலும் நல்வாய்ப்பாக அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என அஜித்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோவை பார்த்து வருகிறோம். பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் அவர் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. துபாயில் அஜித்குமார்
ரேஸ் கார் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இருப்பினும் அவருக்கு எந்த காயம் ஏற்படவில்லை என அவர் தரப்பிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, இவர் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த ஃபார்முலா கார் பந்தயமானது எப்போது நடைபெறவிருக்கிறது? நிச்சயமாக லாவண்யா, அஜித்குமார் ரேசிங் என்ற நிறுவனம் அண்மையில் தான் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் யூரோப்பிய ஃபார்முலா கார் பந்தயத்தில் இந்த அணி முதலாக களமிறங்க இருக்கிறது. இதற்காக பல்வேறு கட்ட பயிற்சிகளையும் அந்த அணி தரப்பில் எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அண்மையில் தான் அந்த அஜித்குமார் ரேசிங் அணியின் பயிற்சியானது 24H துபாய் அப்படிங்கிற ஒரு ஆட்டோடேம் என்ற ஒரு நிறுவனத்தில் அந்த ரேஸ் டிராக்கில் தான் இந்த பயிற்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அண்மையில் கூட அந்த அணியில் அந்த ஓட்டுநர்கள் மற்றும் அந்த பயிற்சியாளர்கள் அந்த அணியின் முக்கியமான தொழில்நுட்ப நிபுணர்களுடனும் நடிகர் அஜித்குமார் பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அந்த விபத்து காட்சியானது அஜித் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த ஃபார்முலா பந்தயங்கள் என்பது இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் தற்போது அந்த கார் அஜித்குமார் நிறுவனத்தின் கார் தற்போது விபத்தில் சிக்கியிருக்கிறது. ஃபெராரி 488 EO4 என்ற அந்த கார் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கார். ஐரோப்பிய சீசனில் தான் இந்த போட்டியானது முதலில் நடைபெற இருக்கிறது. அந்த போட்டிகள் தொடர்பான அட்டவணை இன்னும் வெளியிடப்படாத நிலையில் இந்த விபத்து காட்சியானது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது லாவண்யா.